श्रीमद्वेदान्तरामानुजमुनिगुरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वत्मभारं श्रीमच्चीरङ्गनाथाख्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिं परं संश्रये केन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं त्वत्प्रेयश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदविट्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमां मस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोदाततीतराणि मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसिद्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतीर्थना विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानां माध्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्नाभूतं जलस्य महितावत्वयविट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणुप्रकालितीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रदोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य कोऽपि प्रकाशाभियाविद्यं निगतं तमः प्रायप्रवदने पुंसां पौनः पुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अव्यादभयमुदिता साध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழி 8ஆம் பத்து 3ஆம் திருவழி முடிஞ்சு 4ஆம் திருவழி இன்றைய தினம் அதற்கு அவதாரிக்கையும் பார்த்தோம். ஏன்னா தன்னுடைய துக்கத்தை எல்லாம் சொல்லி அழுது புலம்பிய முந்தின திருமொழியில் உடம்பு தளர்த்தியாலே இழைத்து போய் தலையை வாரி பண்ணிக்காம அப்படிலாம் இருந்துட்டு இருந்தான். அப்புறம் அங்கே இருக்கக்கூடியதான கோள்களிலே தங்கி இருக்கக்கூடிய இந்த தும்பிகள் என்ற சின்ன பட்சிகளை பார்த்து அவனை பெருமானை போய் தொட்டுட்டு வந்து என்னையும் தொடுங்கிற மாதிரி பிரார்த்திக்கிறாள் என்பதை அவதாரிக்க பார்த்தோம். முதல் பாசுரம், பின்னவர் தங்கள் பெருமான் திருமார்வன் மன்னவரெல்லாம் வணங்கும் மதிப்புகழ் சேர். பின்னவர் தங்கள் பெருமான் திருமார்வன் மன்னவர் எல்லாம் வணங்கும் மலிபுகழ் சேர். கண்ணபுரத்து எம்பெருமான் கண்ணபுரத்து எம்பெருமான் கதிர்முடிமேல். பின்னவர் தங்கள் பெருமான் கண்ணபுரத்தம்மான் திருமார்வன் கண்ணபுரத்தெம்மான் மன்னவரெல்லாம் வணங்கும் மலிபுகழ் சேர். கண்ணபுரத்தெம்மான் கதிர் முடிமேல் வண்டனருந்துழாய் வந்து ஊதாய் கோல் தும்பி. கண்ணபுரத்து எம்பெருமான் கதிர் முடிமேல் வண்ணன் அருந்துழாய் வந்து ஊதாய் கோல் தும்பி.
பரமபதத்திலே நீ வைகுண்டநாதன் நித்தியவாசம் செய்கிறான். அங்கு அவனை சேவிக்க அதிகாரம் இல்லாதவர்களே கிடையாது, எல்லாரும் சேவித்து கைங்கரியம் செய்யலாம். திருக்கண்ணபுரத்திலும் எம்பெருமான் நித்தியவாசம் பண்றான். லட்சுமி திருமார்பிலே தரித்திருப்பவன் அதான் பதம் போடுறார். மன்னவரெல்லாம் வணங்கும் மலிபுகழ்ச்சேர் விண்ணவர் தங்கள் பெருமான் திருமார்வன். திருமார்வன் சொல்லி லட்சுமி திருமார்பிலே தரிப்பவன். மன்னவரெல்லாம் வணங்கும் மலிபுகழ்ச்சேர், பூமியிலும் அவனை சேவிக்க அதிகாரம் இல்லாதவர்களே கிடையாது. அப்படி எல்லாரும் மன்னவர்கள் எல்லாரும் சேவித்து அந்த மன்னவர் எல்லாம் வணங்குங்கிறார். எல்லாரும் வந்து சேவித்து கைங்கரியம் செய்யலாம். மிகவும் சுலபன், எளிதானவன், குணங்களாலே நிறைந்தவன். அவன் கண்ணபுரத்தம்மான் கதிர்முடி மேல் அவன் கிரீடம் தரிச்சிருக்கான். அதுல ஒரு ஒளி அப்படியே வீசுறது. அதுல திருத்துழாய் சாத்தின் இருக்கான். ஏ கோல் தும்பி, அந்த மாலையில் புரண்டு படிந்து அதன் வாசனை எடுத்துக்கொண்டு வந்து பிறகு என் மேல் ஊதுவாய். இந்த தும்பியை பார்த்து அந்த எம்பெருமான் திருமுடியில சாத்தின் இருக்கானே திருத்துழாய், அதுல அந்த மாலையில போய் நீ புரண்டு படிந்து அதன் வாசனை எடுத்துக்கொண்டு வந்து பிறகு என் மேல் ஊதுவாய். எனக்கும் அதனால ஆசுவாசகரமாயிருக்கும். இப்படி வந்தால் அவனை பிரிந்திருக்கும் என்னிடத்திலே வாசனையோ தேனோ என்ன இருக்கிறது? அவன் கதிர்முடி மேல் விழுந்து விட்டு ஊது என்பதாக அந்த தும்பி பிரார்த்திப்பதான முதல் பாசுரம். இரண்டாவது பாசுரத்தில் வேத முதல்வன் விளங்கு புரிநூலன் பாதம் பரவி பலரும் பணிந்தேத்தி. வேத முதல்வன் விளங்கு புரிநூலன் பாதம் பரவி பலரும் பணிந்து ஏத்தி. காதன்மை செய்யும் கண்ணபுரத்து எம்பெருமான், காதன்மை செய்யும் கண்ணபுரத்து எம்பெருமான், தாது நருந்துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி. காதன்மை செய்யும் கண்ணபுரத்து எம்பெருமான், தாது நருந்துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி. உலகிலே புருஷர்கள் தாங்கள் ஆசைக்கும் புருஷனை சொல்றேனா, ஆகவங்கள் சொல்றவனை சொல்றேனா? ஒரு புருஷனாலும் செய்யப்படாத அப்போருஷேயம் என்று சொல்லக்கூடிய வேதங்களாலே முதல்வனாக சொல்லப்படுகின்றவன், வேதங்களே முதலிலே பிரம்மதேவனுக்கு உபதேசித்தவன், வேதங்களால் மட்டும் அறியப்படுபவன், திருவுடம்பில் ஒளி வீசுகின்ற யஜ்ஞோபவீதத்தை மார்பில் தரித்தவன், வேத முதல்வன் விளங்கு புரிநூலம் பாதம் பரவி பலரும் பணிந்தேத்தி. எல்லாரும் அவன் திருவடிகளை பணிந்து ஸ்தோத்திரம் செய்து ஸ்நேகத்தை காதன்மை செய்யும், ஸ்நேகத்தை பண்ணுகின்ற வேதங்கள் தியானம் பண்ண சொல்கின்ற திருக்கண்ணபுரத்து எம்பெருமான், கண்ணபுரத்து எம்பெருமான் அவன் அந்த மார்பிலே சாற்றிக் கொண்டிருக்கின்றானே அந்த திருத்தாய். அந்த திருத்தாய் மாலையில் இருக்கக்கூடிய வாசனையை நீ அப்படியே எடுத்துக்கொண்டு என் மேல் ஊது என்பதாக இரண்டாவது பாசுரத்தை பிரார்த்திக்கிறாள். மூன்றாவது பாசுரத்தை விண்டமலர் நாம் ஊதியன் பெருதி அண்ட முதல்வன் அமரர்கள் எல்லாரும் கண்டு வணங்கும் கண்ணபுரத்து எம்பெருமான், வண்டு நருந்துழாய் ஊதாய் கோல் தும்பி. விண்ட மலரெல்லாம் ஊதி நீ என் பெருதி, அண்ட முதல்வன் அமரர்கள் எல்லாரும் கண்டு வணங்கும் கண்ணபுரத்து எம்பெருமான், வண்டு நருந்துழாய் ஊதாய் கோல் தும்பி. ஏ கோல் தும்பி,
உலகில் திறந்து கிடக்கின்ற வாசல்கள் எல்லாம் நுழைவாரை போல இருக்கிறது உன்னுடைய வியாபாரம். வண்ட மலரெல்லாம் ஊதி நீ என் பெருதி, நீ மலர்ந்திருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் போய் புகுந்து என்ன சுகத்தை அடைய போற? அங்கே அவைகள மது இல்லை, ஆனா இருந்தாலும் ரொம்ப அல்பம், ரொம்ப குறைச்சல், அதற்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். ஆனா நான் சொல்றேன் கேளு, அண்ட முதல்வன் அமரர்கள் எல்லாரும் கண்டு வணங்கும், பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் முதல்வனாயும் தேவர்கள் எல்லாம் ஆசிரிக்கும்படி கண்டு வணங்கப்படும் கண்ணபுரத்தில் இருக்காரே, கண்ணபுரத்து எம்பெருமான் சௌரியராஜ பெருமான். அவர் அணிந்துள்ள வண்டுகள் படிந்துள்ள வாசனை நிறைந்த திருச்சுழாலில் பெருமழைத்துக் கொண்டு வந்து என் மேல ஊதும். கண்ணபுரத்து எம்பெருமான் வண்டு நறுந்துழாய் வந்து ஊதாய் கோல் தும்பி. அதுக்கப்புறம் 4வது பாசுரத்தில் நீர் மலிகின்றது ஓர் மீனாய் ஓர் ஆமையுமாய், சீர் மலிகின்றது ஓர் சிங்க உருவாகி, நீர் மலிகின்றது ஓர் மீனாய் ஓர் ஆமையுமாய், சீர் மலிகின்றது ஓர் சிங்க உருவாகி, கார்மலி வண்ணன் கண்ணபுரத்து எம்பெருமான் தார்மலி தன் துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி. கார்மலி வண்ணன் கண்ணபுரத்து எம்பெருமான் தார்மலி தன் துழாய் தாழ்ந்தூதாய் கோல் தும்பி. நீர் மலிகின்றது ஓர் மீனாய். நான் பிரம்மதேவன் அவருக்கு பெருமாள் வேதங்களை எல்லாம் உபதேசம் பண்ணார். முதல்ல காது வழியாக ஓரான் வழி சொல்றது வேதத்தை, அதனால்தான் அதுக்கு ஸ்ருதின்னே பேர். ஆனா பிரம்மதேவன் அந்த வேதங்களை கோட்டை விட்டுட்டான். உடனே பகவான் ஒரு மத்ஸ்ய அவதாரம் பண்றார். பாகவதத்தில் விசேஷமாக இந்த வரலாறை அது சொல்லி, அதுக்கப்புறம் ராஜா வந்து சத்தியவிரதங்கிற ராஜா அவனை வந்து ஒரு போட்டில் வர சொல்றார். பெரிய ஒரு மூலிகைகள்லாம் போட்டு பெரிய மீன் வடிவெடுத்து சர்வேஸ்வரன் சமுத்திர ஜெகத்திலே பிரகாசிக்கின்றதான ஒரு விலட்சணமான மீனாய் அவதாரம் பண்ணாங்கிறார். நீல் பலிகின்றது ஓர் மீனாய், அப்புறம் ஓர் ஆமையுமாய். தேவர்கள் அதாவது இந்திரன் அசுரருக்கு இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றுத் தருவதற்காக உபாயம் சொன்னார் பெருமாள். சமுத்திரத்தை கடையணும்னு. சமுத்திரத்தை கடையிறதுன்னா சாதாரண காரியம் இல்லை. அப்ப அதனால பெருமாள் தான் அவ இந்திரா தேவதைகிட்ட சொன்னார், ஒரு பொதுவான நன்மையின் பொருட்டு விரோதிகளோடையும் சேகம் வச்சுக்கிறது தப்பில்லை, அசுரர்களையும் சேர்த்துக்கோன்னு சொல்லி உபாயங்களாம் சொல்லி கொடுத்து மந்திர மலையை அதுக்கு மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை அதை சுற்றி வடமாக கீழ்கடலாம் சொல்லி கொடுத்திருந்தார். அந்த மந்திர மலையை எல்லாரும் தூக்கின்னு வந்தா, தூக்கின்னு வந்து சமுத்திரத்தை போட்டால் அது மொழி பிடித்து தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான் அவங்கெல்லாம். உடனே பெருமாள் என்ன பண்றார், ஒரு பெரிய ஆமை வடிவம் எடுத்தார். பிரம்மாண்டமான ஒரு ஆமை. அதுக்காக அவர் என்ன பண்றார், கடல்லே அமிர்தம் கிடைவதற்காக மந்திர மலையை தூக்குவதற்காக ஒரு விலட்சணமான ஆமையாய் அவதரித்தான்கிறார். ஏன்னா நீர் மலிகின்றது ஓர் மீனாய் ஓர் ஆமையுமாய், அப்புறம் சீர்மலிகின்றது ஓர் சிங்க உருவாகி. சீர்மலிகின்றது சீர்மை, அதாவது அவனை வீரலட்சுமியை விட்டு பிரியாத சிங்க உருவாய் நரங்கலந்த சிங்கமாய் நிருசிம்மனாய் வந்தான்கிறார். ஏன்னா ஒரு குழந்தை நிருசிம்மாவதாரத்தில் அவன் காட்டி தருவது அதுதான் முக்கியமான விஷயம். யஜ்யம் பண்ண வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், உடம்பை வருத்திக்க வேண்டாம். ஏன்னா இவரே திருமங்கையாழ்வாரே சொன்னார், ஊன்வாட உண்ணாது உடல் காவலிட்டு இது மாதிரிலாம் பண்ணி உடம்பு நோக தான் வாட தவம் செய்ய வேண்டாம் மாதிரி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் எம்பெருமான் திருவடியிலே அச்சஞ்சலமான பக்தி வைத்து அவன் ரட்சிப்பான் என்றதான விசுவாசத்தோடு இருந்து அவன் நாமாவை சொல்லிருந்த பிள்ளை
அதனால்தான் பக்தஸ்ய தானவசி சோத்பரிபாலனா என்ன தேசிகன் அப்படி ஒரு சிங்க உருவாகி விலட்சணமான அப்படி சிங்க உருவாய் தோன்றினான். கார்மலி வண்ணன் கண்ணபுரத்து எம்பெருமான் அவன் மேகம் போன்ற அழகிய நிறத்துடன் திருக்கண்ணபுரத்தில் இருக்கின்றான், நித்தியவாசம் பண்றான். தார்மலி தன் தூஷாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி. ஏ தும்பின்னு என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த கார்மலி வண்ணன் கண்ணபுரத்தம்பன் மான் இருக்கானே, அந்த மேகம் போன்ற அந்த திருமேனி விடைத்தவனாக திருக்கண்ணபுரத்தில் நித்தியவாசம் பண்றானே, அவன் சாற்றிக் கொண்டிருக்கின்றதான வைஜெயந்தி வனமாலையில் உள்ள தார்மலி தன் துழாய் திருத்துழாயில் விழுந்து புரண்டு தாழ்ந்து ஊதாயினா அந்த வாசனையுடன் என்னுடன் வந்து என் மேலே நீ ஊதவாய் என்பதாக தும்பி பார்த்தேன்னா அவன் திருமார்பிலே இருக்கக்கூடிய இந்த திருத்துழாய், அதில் இருக்கிற வைஜெயந்தி வனமாலையில் இருக்கக்கூடிய திருத்துழாய் ரொம்ப அழகா சொல்றாரு. அப்புறம் ஏன்னா அந்த நாயகியினுடையதான மனோபாவம் அது. அதுக்கப்புறம் 5வது பாசுரத்தில் சொல்ற போது ஏறார் மலரெல்லாம் உதிரி என் பெருதி. ஏறார் மலரெல்லாம் ஊதி நீ என் பெருதி பராருலகம் பரவ பெருங்கடலுள் காராமயான கண்ணபுரத்து எம்பெருமான் பாராருலகம் பரவ பெருங்கடலுள் காராமயான கண்ணபுரத்து எம்பெருமான் தாரார் நருந்துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி. காராமயான கண்ணபுரத்து எம்பெருமான் தாரார் நருந்துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி. ஏ கோல் தும்பி, உனக்கு ஆசை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன, நீ கண்ணுக்கு அழகா இருக்கிற நல்ல நிறமுள்ள புஷ்பங்கள்லாம் போய் உட்கார்ற. என்ன, ஏறார் மலரெல்லாம் ஊதி நீ என் பெருதி அங்க போய் ஊதுற. அதனால நீ என்ன பயனை அடைந்தாய்? நான் சொல்றது கேட்டு. பாரார் உலகம் பரவ, அந்த பூமி முதலான சகல லோகங்களும் புகழும்படியாக பெருங்கடலுள் காராமயான பெரிய சமுத்திரத்திலே மகாவராகா என்று வராக அவதாரம் பண்ண மாதிரி அதுக்கு முந்தின அவதாரம் சமுத்திரத்தில் பெரிய சைஸு ஒரு ஆமை அவதரித்த கூர்மாவதாரம். ஏன்னா அந்த வராக அவதாரம் மாத்திரம் பெருசி மகான் சப்தம் இல்லை. இந்த கூர்மாவதாரத்திலையும் சொல்லிச்சு அதான் சொல்றார். பெரிய ஆமையாய் அவதரித்தவன் அவன் தான் திருக்கண்ணபுரத்தில் நித்தியவாசம் பண்றான். அவன் காராமையான கண்ணபுரத்தெம்பெருமான். அவன் சாத்திருக்கான தாரார் நருந்துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி. அவன் அணிந்திருக்கானே, அவன் திருமார்பிலே அணிந்திருக்கின்றதானே அந்த மாலையில் உள்ள நறுமணம் உள்ள திருத்துழாய், அந்த திருத்துழாயிலே தவழ்ந்து வந்து என் மேலே நீ ஊத வேண்டும் அப்படின்னார். தாரார் நருந்துழாய் தாழ்ந்து ஊதாய், தாழ்ந்துன்னு பதம், தாழ்ந்து ஊதாய் நீ வந்து அது மாதிரி அந்த மாலையில வந்து தவழ்ந்து அந்த நறுமணத்தை எல்லாம் உண்மையிலே எடுத்துக்கொண்டு அந்த நறுமணத்தை கொண்டு என் மேல ஊத வேண்டும். நம்ம அவதாரிகளே பார்த்தோம். சக்கரவர்த்தி திருமகன் அந்த காற்றை பார்த்து தென்றலை பார்த்து, ஏ காற்றே நீ சென்று சீதா பிராட்டி மேல வீசி விட்டு அவளை தொட்டுட்டு மேண்டு வந்து என் மேலே வீசி என்ன தொடுன்னு சொன்ன மாதிரி இது பிரார்த்திப்பதாக இந்த பாசுரங்கள். அருளி செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி 8ஆம் பத்து 4ஆம் திருமொழி திருக்கண்ணபுரம் விஷயமான பாசுரங்கள்ல முதல் 5 பாசுரங்கள் அனுபவிச்சிருக்கோம்.
இப்போ 8ஆம் பத்து 4ஆம் திருமொழி 6வது பாசுரத்திலிருந்து நமக்கு அனுபவம். மார்பில் திருவன் வலன் ஏந்தி சக்கரத்தன் பாறை பிளந்த பரமன் பரஞ்சோதி காரில் திகழ் காயா வண்ணன் கதிர் முடிமேல் தாரில் நறுந்துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி மார்பில் திருவன் வலன் ஏந்து சக்கரத்தன் பாறை பிளந்த பரமன் பரம் சோதி காரில் திகழ் காயா வண்ணன் கதிர் முடி மேயேல் தாரில் நறுந்துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி மார்பில் திருவன் தாரில் நறுந்துழாய் தாழ்ந்து ஊதாய் வலனேந்து சக்கரத்தன் தாரில் நறுந்துழாய் தாழ்ந்து ஊதாய் பாறை பிளந்த பரமன் பரஞ்சோதி தாரில் நறுந்துழாய் தாழ்ந்து ஊதாய் காயா வண்ணன் கதிர் முடிமேல் தாரில் நறுந்துழாய் தாழ்ந்து ஊதாய் காரில் திகழ் காயா வண்ணன் கதிர் முடிமேல் தாரில் நறுந்துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி. கோல் தும்பி, நான் சொல்றது கொஞ்சம் கேடு. கண்ட இடம் எல்லாம் தெரியாதே. நான் சொன்ன இடத்துக்கு போனா அந்த பெருமானிடத்தை உன்னை சேர்ப்பிக்கின்றவளும் இருக்கிறாள். நான் மார்பில் திருவன், ஏன்னா ஆபத்துக்கு உதவுகின்றவன், உதவாமல் போனாலும் விட முடியாத அழகுடையவன். அதனால் அவனிடம் போய் பின்பு இங்கே வந்து ஊதாய் கோல் தும்பி என்கிறாள். ஏன்னா நம்மை அவன் விடாமல் இருப்பதற்காக எப்பொழுதும் அகலகில்லேன் என்று மார்பிலே மகாலட்சுமி உடையவன், மார்பில் திருவன். அது மாத்திரமில்லை, பலன் ஏந்தி சக்கரத்தன், எப்போதும் கை கழலா நேமியான். அது மாத்திரமில்லை, மற்றும் விடாமல் ரட்சிப்பதற்காக சக்கரத்தை கையிலே தரித்தவன். காரில் திகழ் காயா வண்ணன்னர், கடலில் ஒட்டி கிடந்த பூமியை அப்படி வராக அவதாரம் பண்ணி வந்து பிளந்து எடுத்து வந்தவன். மகாவராக ஸ்புடபத் பலோச்சனகா என்று என்ன பார்மடந்தையை அன்று அது உத்தரணம் பண்ணுவதற்காக அந்த ஹிரண்யாட்சனை வதித்து அந்த பூமியை அந்த ஒரு வராக ரூபம் எடுத்து அப்படி எடுத்து கொண்டு சேர்த்தவன், பரம்பொருளவன். ஏன்னா காரில் திகழ் காயாவண்ணன் கதிர்முடிமேல், எப்படி அவன் எல்லாரும் அடைய வேண்டிய மேலான ஜோதி, கருப்பு நிறத்தில் துகைகின்ற காயாம்பூ போன்ற வண்ணன். அவன்தான் கண்ணபுரத்திலே நித்தியவாசம் பண்றான். அவனுடைய மாலை அணிந்த கிரீடத்தில் உள்ள திருத்தாழில் தவழ்ந்து வந்து ஊதாய், அதாவது தாரில் கதிர் முடிமேல் தாரில் துழாய் தாய்ந்து ஊதாய் கோல் தும்பி. அப்புறம் 7வது பாசுரத்தை சொல்லிச்சு, வாமனன் கல்கி மதுசூதன் மாதவன் தார் மண்ணு தாசரதி ஆயதடமாகார்வன் காமந்தன் தாதை கண்ணபுரத்து எம்பெருமான் தாமனரும் துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி. வாமனன் கல்கி மதுசூதனன் மாதவன் தார்மன்னு தாசரதியாய கடமார்வன் காமந்தன் தாதை கண்ணபுரத்தெம்பெருமான் தாமனரும் துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி. வாமனன் முதல்ல என்ன, ஏதோ மகாபலிகிட்ட இருக்கிற சாமான அவனுக்கு சொந்தமானதை ரொம்ப யாஜகம் வாங்குற மாதிரி தனக்கு சொந்தமானதான சொத்தை பெறுவதற்காக இந்திரனுக்கு மீட்டு கொடுப்பதற்காக
ஒரு வட்டு வாமனனாக அவதரித்தவன். அதுக்கப்புறம் மதுசூதன்கிறான். ஏன்னா இங்க முக்கியமா பின்னால தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கல்கியாக அவதாரம் பண்ண சங்கல்பிச்சிருக்கிறவன். அதுதான் சொல்றது, வாமனன், கல்கி, மதுசூதன், மாதவன். மதுசூதன் மது என்கின்ற அசுரனை சம்ஹாரம் செய்தவன். லக்ஷ்மி வல்லவன். மாதவன்னா மகாலட்சுமி வல்லவன். தார்மன்னு தாசரதி அப்படின்னார். உலகத்தை ரட்சிப்பதற்காக மாலையை பொருத்தமாக சூட்டிக் கொண்டிருக்கின்ற தாசரகுமாரன் ஒருத்தவன். தாசரதியாய் தடுமார். தாசரதி அதுதான் ரொம்ப விசேஷம். தசரதஸ்ய அப்பத்தியம் பவான் தாசரதி. 10 ரதத்தை ஓட்டி அப்படி வெற்றி பெற்று பெயர் பெற்றவர் தசரத மகாராஜா சக்கரவர்த்தி. அவர் ஆச்சரியமான பெருமை உடையவர். 60,000 ஆண்டுகள் வெண்கொற்ற கொடையின் கீழே தர்மம் வழிவாவில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினவர். அவரை தான் சாட்சாத் பகவான் மனுலகில் பிறக்கணும் தீர்மானம் பண்ணா. மனுலகத்தை பிறக்கணும் தீர்மானம் பண்ணிச்சு. எங்க பிறக்கணும்னா அங்க வால்மீகி அனுபவிக்கிறார். தத்வத்மபலா சாட்சா. அவன் என்ன பண்ணுவான்? தன்னை 4 பாகமா பண்ணானா. தத்பத்மபலா சாட்சா கிருத்வா ஆத்மானம் சதுர்விதம். அப்புறம் யாருக்கு பிள்ளையா போகணும்னு அன்னைக்கே சங்கல்பம் பண்ணிட்டாரான். பிதரம் ரோஜயா மாச ததா தசரதம் நிருபம். ததா தசரதம் நிருபம் பிதரம் ரோஜயாமாசே ததா தசரதம் நிருபம். பிதரம் ரோஜயாமாசன் பதம் போட்டார். தனக்கு தந்தையாக தசரதனை வரிச்சுள்ளானா எம்பெருமான் தான் பிறப்பதற்கு. அப்ப தசரதன் பிள்ளையா பிறந்தான் தாசரதின்னு பேர். தான் தார்மன்னு தாசரதியாய தடமார்வன். அது மாத்திரம் விசாலமான மார்பை இடைவன் தடமார்வன். காமன் தன் தாதை. அழகில் சிறந்த மன்மதனையும் உண்டு பண்ணவன். அழகில் சிறந்தவன் அப்படின்னா காமன் தன் தாதை. அவன்தான் கண்ணபுரத்து எம்பெருமான். அவன்தான் கண்ணபுரத்திலே எழுந்தொழிருக்கின்றவன், நித்தியவாசம் பண்ணுகின்றவன். அவன் சாத்தி கொண்டிருக்கானோ தாமரந்துழாய். அவன் சாத்தி கொண்டிருக்கிறதான நல்ல மனமுள்ள திருத்துழாயில் சாய்ந்து தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி. சாய்ந்து படிந்து இங்கே ஊதாய் கோல் தும்பி. அதாவது அந்த வாசனையெல்லாம் கொண்டு எம்மேலே இங்கே ஊத வேண்டும் என்று அந்த கோல் தும்பியை பார்த்து இந்த பெண் பேசுவதாக இந்த பாசுரம் 6வது பாசுரத்தில் 7வது பாசுரத்தில். அப்புறம் 8வது பாசுரம். நீலமலர்கள் நெடு நீர் வயல் மருங்கில் நீலமலர்கள் நெடு நீர் வயல் மருங்கில் சால மலரெல்லாம் உதாதே. மலரெல்லாம் ஊதாதே. நீலமலர்கள் நெடுநீர் வயல் மருங்கில் சால மலரெல்லாம் ஊதாதே. வாழறக்கர் காலன் கணபுரத்து எம்பெருமான். வாழறக்கர் காலன் கண்ணபுரத்து எம்பெருமான் கதிர் முடிமேல் கோல நருந்துழாய் கொண்டு ஊதாய் கோல் தும்பி. வள்ளரக்கர் காலன் கண்ணபுரத்து எம்பெருமான் கதிர் முடிமேல் கோல நருந்துழாய் கொண்டு
துழாய் கொண்டு நருந்துழாய் கொண்டு கோல நருந்துழாய் கொண்டு கதிர்முடி மேல் கோல நருந்துழாய் கொண்டு ஊதாய் கோல் தும்பி கோல் தும்பி கூப்பிட்டு. கண்ணபுரத்திலே வயல்கள் நீண்டிருக்கின்றன. எப்படிப்பட்டனா நெடுநீர் வயல் மருங்கில் ஜலம் பூர்ணமா இருக்கு. அது எப்படிப்பட்ட புஷ்பங்கள் பூத்திருக்குன்னா நீல மலர்கள், நீல நிறுவன புஷ்பங்கள் மலர்ந்திருக்கின்றன. நீல மலர்கள் நெடுநீர் வயல் மருங்கில். நீல மலர்கள் புஷ்பங்கள் நிறைய பூத்திருக்கக்கூடியதான நீண்ட வயல்கள், பூர்ணமா ஜலசமிருத்தி இருக்கு. அப்படிப்பட்டதான பக்கங்கள்லாம் நிறைய பூக்கங்கள் இருக்கு. அவைகளில் நிறைய தேன் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனால் இருக்கிற தேன் ரொம்ப கொஞ்சம்தான், சொல்பந்தான். அந்த சொல்ப பலத்திற்காக பிரயத்தனம் செய்யலாமா? நீல மலர்கள் நெடுநீர் வயல் மருங்கில் சாலமெல்லாம் ஊதாதே. அங்கே போய் அனாவசியமா டயத்தை வேஸ்ட் பண்ணாதே. நான் சொல்ற இடத்துக்கு போ. என்னன்னா வாழறக்கற்காலன், ஆயுதங்களையே தரித்திருக்கின்ற ராட்சசர்களுக்கு எமன் போல் இருக்கக்கூடியவன். கண்ணபுரத்து எம்பெருமான், திருக்கண்ணபுரத்திலே அங்கே சேவை சாதிக்கின்றானே சௌரிராஜன், அவனுடையதான கதிர் முடி மேல், அதாவது அவனுடையதான உயர்ந்த ஒளி வீசும் கிரீட்டம் சாத்தின்னு இருக்கான். அந்த கதிர் முடிமேல் கிரீடத்து மேலே கோல நருந்துழாய் கொண்டு ஊதாய் கோல் தும்பி, அந்த கிரீடத்திலே அழகான நறுமணம் வீசும் அந்த திருத்துழாய் அதெல்லாம் ஷூட்டின்னு இருக்கான். அதை கொண்டு வந்து அந்த வாசனையை நீ ஏற்றிண்டு அதை கொண்டு வந்து இங்கு நீ ஊத வேண்டும் என்பதாக அந்த பாசுரத்திலே பேசுகின்றாள். அதுக்கப்புறம் 9வது பாசுரத்தில் நந்தன் மதலை நிலமங்கை நல் துணைவன், நந்தன் மதலை நிலமங்கை நல் துணைவன், அந்த முதல்வன் அமரர்கள் தம் பெருமான், சந்தம் கமழ் காய வண்ணன் கதிர் முடிமேல் கொந்து நருந்துழாய் கொண்டு ஊதாய் கோல் தும்பி, நந்தன் மதலை நிலமங்கை நல் துணைவன், அந்த முதல்வன் அமரர்கள் தம் பெருமான், கந்தம் கமழ் காயா வண்ணன் கதிர் முடிமேல் கொந்து நருந்துழாய் கொண்டு ஊதாய் கோல் தும்பி. கோல் தும்பி, உன்னைங்கான போக முடியாத இடத்துக்கா போ சொல்றேன். நான் நந்தகோபனுடைய பிள்ளை, நந்தகோபன் மதலை அவன் குமாரன், பூபாரம் தீர்ப்பதற்காக அவதரித்து பூமிக்கு ரட்சகனானவன், நிலமங்கை நல் துணைவன். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு முக்கியமான காரணமே பூமி தேவனுடைய பிரார்த்தனை தான். ஏன்னா திருப்பார்கடலுக்கு போய் முதல்ல என்ன பண்ணா பூமி தேவி, இந்த அசுரர்களுடைய ஹிம்சை தாங்க முடியாமல் நேர பிரம்மதேவன் போய் முறையிட்டாளாம். இங்க பாகவத ஸ்லோகம் சொல்றார், பிரம்மதேவனை சரணடைந்தாள். ஆக்ராந்தா பூரிபாரேண பிரம்மாணம் சரணம் யயவோ, அவற்றெல்லாம் போய் சரணாகி உண்டா பலிக்குமா? சரண்யன் யாரோ அவன்கிட்ட போகணும். ஆனால் அது அவனே ஒத்துண்டான். பிரம்மதேவனை சொன்னான் பூமி தேவி பார்த்து, அம்மா உன் துயரை தொழில் என்னார முடியாது, நாம் எல்லாரும் போவோம், நீ வா, 33 கோடி தேவர்கள் வரட்டும், எல்லாம் திருப்பார்களுக்கு போவோம், திருப்பார்களில் போய் அந்த எம்பெருமானவை பிரார்த்திக்கலாம் என்று இவர்கள் எல்லாரும் போனாங்கிறார். அப்படி பூமி தேவி போய் பிரார்த்திச்சிருந்தா. இந்த பூமி தேவி போய் அங்கே போய் பிரார்த்திச்சிருந்த உடனே அவளுக்கு அனுகிரகம் பண்ணி, கவலைப்பட வேண்டாம், நான் தேவகியினுடைய 8வது கர்ப்பத்தில் வந்து பிறக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணாவதாரம் பண்ணினான். அதான் என்ன பொதுவாக சொல்லிச்சேன், பரித்திராணாய சாதுனாம்
விநாசாய சுக்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமின்னு சொன்னாலும் கிருஷ்ணாவதாரத்தை பூமி தேவியினுடையதான அந்த கட்டத்தை தீர்க்கிறதுக்கு தான். அதான் நந்தன் மதலை நிலவங்கை நல் துணைவன். அவள் அவளுடைய பூபாரத்தை தீர்த்து அவளுக்கு ரட்சகனாக ஆனவன் நல் துணைவன். அந்த முதல்வன் சம்ஹாரத்திற்கு அதிபதி, அமரர்கள் தம் பெருமான் சிருஷ்டிக்கு அதிபதி, சம்ஹாரத்துக்கு அதிபதி, நித்திய சூரியர்களுக்கு நிர்வாககன். கந்தங்கமழ் காயா வண்ணன் கதிர் முடிமேல் அவருடைய பிரகாசிக்கிறதான அந்த கிரீடத்து மேல கந்தங்கமழ் காயாவண்ணன், குத்து குத்தாக மனமுள்ள திருத்துழாய். காயாவண்ணன் அவனே வண்ணன், காயாவண்ணன் அவன். அவருடைய கதிர் முடிமையில நல்ல வாசனை உள்ளதான அந்த கொத்து குத்தான கொந்து, அதான் சொல்றார், கொந்து நருந்துழாய், கொத்து குத்தாய் மனமுள்ளதான திருத்துழாயை சூட்டி கொண்டிருக்கான். அதை போய் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அதை கொண்டு இங்க ஊது, கொண்டு ஊதாய் கோல் தும்பி என்பதாக 9வது பாசுரத்தை அனுபவிச்சு, அதுக்கப்புறம் இந்த திருமொழியினுடைய கடைசி பாசுரம் 10வது பாசுரத்தை பலஸ்ருதி சொல்லக்கூடிய பாசுரத்தை சொல்ற பொழுது, வண்டமரும் சோலை வயலாலில் நாடன் நல்நாடன் ஆலி நல்நாடன் வயலாடி நல்நாடன். வண்டமரும் சோலை வயலாலி நல்நாடன் கண்டசீர் வென்றி கரியன் ஒலிமாலை கொண்டல் நிறவண்ணன் கண்ணபுரத்து ஆனை. கொண்டல் நிறவண்ணன் கண்ணபுரத்தானை தொண்டரோம் பாட நினைந்து உதாய்கோல் தும்பி. கொண்டல் நிறவண்ணன் கண்ணபுரத்தானை தொண்டரோம் பாட நினைந்து பூதாய் கோல் தும்பி. வண்டமரும் சோலை வயலாடி நல்நாடு. நீ சொல்லிச்சே கோலில் வசிக்கும் தும்பியே, வண்டுகள் வாசம் செய்யும் சோலைகள் நிறைந்ததாயும் வயல் நல்ல வயல்களுடையதாயுமான திருவாலி என்கின்ற நல்ல நாட்டை உடையவரும், அப்புறம் கண்டசீர் வென்றி கலியன் ஒளிமாலை, காதாலே கேட்பதல்லாமல் நேரே கண்ணால் காணும்படியான எல்லையில்லாத ஐஸ்வர்யத்தை உடையவராக இருக்குமான ஆழ்வார் அவர் அருளி செய்த ஒலியை, கலியன் ஒலி மாலை, கொண்டல் நிறவண்ணன். இப்பாடல்களை மேகம் போன்ற வண்ணமுடைய திருக்கண்ணபுரத்தானே, கண்ணபுரத்தானே, திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை தொண்டரோம் பாட நாங்களும் பாடும்படியாக வேண்டும் என்று நீ நினைந்து இங்கு ஊது என்று அதனை ஊதாய் கோல் தும்பி என்றே முடிக்கின்றாராக. அப்படி ஆச்சரியமாக அந்த தும்பியை அப்படி பிரார்த்திச்சதான பாடல்கள் 10 பாடல்கள். தொடர்ந்து கண்ணபுரம் அனுபவத்தை தொடர்ந்து பார்க்கலாம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம். ஸ்ரீகாந்தாய கல்யாணேந்திரேத்தினாம் ஸ்ரீவேங்கட ஸ்ரீனிவாசாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹி நான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்ததாம் காலே காலே வருஷது வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயித்து ஸ்ரீரங்கஸ்ரீவர்ததாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகிம் மகீஷா. கோ பிராமணேभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.